வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முன்னணி பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் பங்கேற்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் இன்று உரையாற்ற உள்ளார். பொருளாதார விவகாரங்கள் தொடர்பாக நடைபெறும் இந்த கலந்துரையாடல் சந்திப்பில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனும் பங்கேற்கிறார். மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று பெங்களூருவில் அடுத்த தலைமுறை துருவ் ஹெலிகாப்டர் சேவையை துவக்கி வைக்க உள்ளார். 6 முதல் 14 பேர் வரை பயணிக்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா, விஐபி போக்குவரத்து, பேரிடர் மற்றும் வெள்ள மேலாண்மை உள்ளிட்ட குடிமக்கள் தொடர்பான பயன்பாட்டிற்கானது. வரலாற்றில் முதல் முறையாக ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் இந்தி மொழியில் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார். இது ஹிந்தி மொழியை ஐக்கிய நாடுகள் சபை வரை கொண்டு சேர்ப்பதற்கான இந்தியாவின் முயற்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமரும் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமராக அந்நாட்டின் வளர்ச்சிக்கான அன்னாரது பங்களிப்பு மற்றும் இந்திய வங்கதேச உறவுக்கான கலிதா ஜியாவின் முயற்சிகள் என்றென்றும் நினைவில் கொள்ளப்படும் என்று பிரதமர் சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கருவடிக்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று மாலை 3 மணி வரை பூபாலன் நகர், பிரியதர்ஷினி நகரின் ஒரு பகுதி, கோரிமேடு காவலர் குடியிருப்பின் ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடியின் ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழில்பேட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.